நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம நிதானித்து அறிய வேண்டியதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதியின் மூலமாக பார்க்க போறோம். அந்த பகுதியானது சங்கீதம் 1 அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. Psalms chapter 1 verse 1 and 2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதத்துடைய துவக்க பகுதியே நாம எப்படி இருக்கணுங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டியத மிகவும் அழகாக காண்பிக்குது. நாம யாருமே துன்மார்க்கமான பாவியான பரியாசக்காரரான மனிதனிடத்துல பழக விரும்புறதில்ல. ஆனாலும் ஒரு மனிதனிடத்துல இந்தப்படியான குணங்கள் அவ்வப்போது காணப்படுகிறது. அவங்க துன்மார்க்கமாக நமக்கு தருகிற ஆலோசனைகளையும் பாவமா அவங்க செய்கிற வழிகள்லையும் பரியாசம் அவங்க செய்யும் போது அந்த இடத்துல உட்கார்தலையும் ஒரு மனிதன் தவிர்க்க வேணுங்கிறத இந்த அதிகாரத்துடைய துவக்க பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுது. அந்தபடியாக நம்மோடு இருக்கிற சிலர் சில நேரங்கள்ல நமக்கு துன்மார்க்கமான ஆலோசனை சொல்லுவாங்க. அதாவது நாம இடறி போவதற்கு ஏதுவான சில காரியங்களை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனைகளை நாம ஏற்றுக்கொள்ளாம இருக்கணும். நமக்கு ஆலோசனை தருகிற நல்ல ஒரு கர்த்தர் இருக்காரு இல்லையா? நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் எந்தபடியாக இருக்கணுங்கிறத நாம வரையறுத்து வச்சிருக்கணும். நம்மை சரியான பாதைகள்ல வழிநடத்துறவங்க நம்மளுடைய பெற்றவர்கள், நமக்கு நல்லதை நினைத்து நல்ல காரியங்களை காண்பிக்கிறவர்கள் இன்னார் என்று நாம் அறிந்து வைத்து அவங்களிடத்துலதான் ஆலோசனை பெறுகிறவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு நாம எல்லாரிடத்துலயும் நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தி ஆலோசனை கேட்டோம்னா துன்மார்க்கமான ஆலோசனையும் நமக்கு வரும். அந்தபடியாக நாம செய்றோமாங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். அடுத்தபடியா பாவிகளுடைய வழியில் சில நேரங்கள்ல நமக்கு இருக்கிற நண்பர்களோ உறவுகளோ சில பாவங்களுக்கு உட்படுகிறவர்களாக இருப்பாங்க. அவங்க பாவம் செய்யும் போது அந்த வழியில நாம இல்லாதவர்களாக இருக்கணும். அவங்க அதுல இருந்து வருவதற்கு நாம ஜெபிக்கலாம். ஆனா அந்தபடியான காரியங்கள்ல நாம கூட நிற்க கூடாது. ஒரு நண்பன் ஒரு பாவமான காரியம் செய்யறானா அதுல நாம உடன்படல, ஆனா அந்த இடத்துல நாம இருக்கோம்னா அதை நாம கற்றுக்கொள்வதற்கு வெகு நேரம் ஆகாது. ஏன்னா நம்முடைய சிந்தை தேவையில்லாத எண்ணங்கள்ல ஈடுபட இது ஒரு காரணமா இருக்கும். அதனால பாவலுடைய வழியில நிற்க கூடாது. அடுத்தபடியாக பரியாசக்காரர். இந்த நாட்கள்ல அநேக பரியாசக்காரர் இருக்காங்க. அதாவது அடுத்தவர்களை ஏளனப்படுத்துவதும் இல்ல ஏதாவது ஒரு கேலியும் கிண்டலும் செய்து பொழுதுபோக்கிறவர்களே பரியாசக்காரர்களாக இருக்கிறாங்க. அப்படியான மனிதர்கள் இருக்கும் இடத்துல நாம உட்கார கூட கூடாதுங்கிறத இந்த வசனம் தெளிவாக காண்பிக்குது. அப்படியாக இப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்தும் இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்தும் நாம விலகி இருக்கோமாங்கிறத நிதானித்து பார்க்கணும். இந்தப்படியான வார்த்தைகளை சில விசுவாச பிள்ளைகள் கேட்கும் போது நாம இந்தப்படியான மனிதர்களோட பழகுவதில்லை, அவர்கள் இந்தப்படியான காரியங்களை செய்யும் போது அவர்களை விட்டு விலகி இருப்போம்னு நினைக்கிறோம். ஆனா நாம சற்றே நிதானிச்சு பார்க்கணும். இந்தப்படியான காரியங்களை செய்வதற்கு ஒருத்தர் நம்மோடு கூட இருந்து இந்த செயல்களை நேரடியாக செய்யணுங்கிறது மாத்திரம் இல்ல, இன்னொரு விதமாகவும் செய்ய முடியும். இப்போ நாம எதோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இடத்துல இருக்கிற மொபைல் போன்ல. அப்படியாக இந்த மொபைல்ல நமக்கு அநேக ஆப்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்தபடியான அநேக சோசியல் மீடியா வெப்சைட்ஸ் இருக்கு. இதன் மூலமாகவும் நம்ம அநேக நண்பர்களை வைத்திருக்கிறோம். இதன் மூலமாக கெட்டு போகிறவர்களும் அநேகம் பேர் இருக்கிறாங்க இல்லையா? மொபைலை நாம எடுத்துட்டோம்னா அதுல அநேகமான துன்மார்க்கமான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. அது சில நண்பர்கள் மூலமாக இருந்தாலும் சரி, அதுவும் சிலர் தங்களுடைய நிலைமைய ஸ்டேட்டஸா போட்டு அதிலிருந்து சிலர் அதற்கேற்ற சில ஆலோசனைகளை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. சில நேரங்கள்ல நாமே சில காரியங்களை கூகுள் பண்ணி ஆலோசனை கேட்போம். இப்படியாக செய்யும் போது அது நம்மை துன்மார்க்கமான ஆலோசனைக்கு ஏதுவாக நடத்துகிறதாங்கிறத நிதானிச்சு பார்க்கிறோமா? அடுத்தபடியா பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். எல்லா சோசியல் மீடியாலையும் இப்பெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறதும், கம்யூனிட்டின்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய கண்டென்ட்ஸ் போடுறதும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போடுறதும், இந்தபடியான அநேக காரியங்கள் செய்யப்படுது. இப்படியாக பொழுதுபோக்குவதற்காக நாம பார்க்கக்கூடிய காரியங்கள்ல பாவமான சில வழிகளும் காண்பிக்கப்படுது. அந்தபடியான காரியங்களை
நாம பார்க்க நேரிடுது இல்லையா? இதை நம்மால தவிர்க்க முடியுதா? நாம பொழுதுபோக்குன்னு பார்க்கிற சில காரியங்கள் நம்முடைய மூளைக்குள்ளார பதிவுகளாக ஏற்படுதுங்கிறத நாம உணர்கிறோமா? இந்தப்படியான காரியங்கள் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து விலக்குதுங்கிறத அறிந்து கொள்கிறோமா? இதையெல்லாம் நாம நிதானித்து பார்க்கணும். அடுத்தபடியாக பரியாசம். நாம பார்க்கிற சோசியல் மீடியா வெப்சைட்ஸ்லயும் யூடியூப்லயும் இந்த பரியாசத்திற்கு இந்த நாட்கள்ல அளவில்லாம இருக்கு. முக்கியமா ட்ரால், மீம்ஸ்னு சொல்லி அநேக காரியங்களை ஒரு நகைச்சுவையாக போட்டு காண்பிக்கிறதா நினைச்சு அதன் மூலமாக பரியாசத்தை நமக்கு பழக்க வைக்கிறாங்கிறத நாம என்றைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? இப்படியாக ஒரு காரியத்தை எடுத்து ட்ரால் பண்ணி கேலியும் கிண்டலுமாக காண்பிக்கிறத நாம பொழுதுபோக்குன்னு நினைச்சு பார்க்கிறோம். ஆனா அந்தப்படியான ஒரு குணம் நமக்குள்ளாரையும் உருவாகுதுங்கிறத அறிந்து கொள்கிறோமா? இப்படியான ஒரு காரியங்களே ஒரு மனிதனை ஆண்டவரிடத்திலிருந்து விலக்கி தவறான காரியங்களுக்குள்ளார கொண்டு போகுது இல்லையா? இதையெல்லாம் நாம செய்து கொண்டிருக்கிறோமாங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். இந்த கடைசி நாட்கள் அறிவு பெருத்த காலமா, டெக்னாலஜில ரொம்ப வளர்ச்சி அடைந்த காலமா இருக்கு. இது எல்லாமே நம்ம எதற்கு எதுவாக வழிநடத்துது? முக்கியமா இதை எல்லாவற்றையும் கூட்டி சேர்க்கிற விதமாக நம்ம கைகள் இருக்கிற மொபைல் இருக்கு. அதுல இருந்து நாம அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இதுல நாம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோங்கிறத வீக்லி அப்டேட்டா இவ்வளவு மணி நேரம் நம்ம பார்த்திருக்கிறோம், இவ்வளவு மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோங்கிறத ரிப்போர்ட்டாவும் கொடுக்குது. அந்த கால அளவை பார்க்கிலும் நாம கர்த்தருடைய சமூகத்துல நேரம் செலவழிப்பது மிகவும் அவசியமா இருக்கு இல்லையா? இதை நாம நிதானிச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த பகுதியோட 2வது வசனம் நமக்கு என்ன பண்ணுங்கிறத தெளிவாக காண்பிக்குது இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்தபடியாக கர்த்தருடைய வேதத்தை தாகத்தோடு பார்த்து அதை நாம வாசிக்கிறோமா? எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை அவர் எப்படியாக ஆர்வமாக பெற்றுக்கொண்டேங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு இல்லையா? அது சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற மன்னாவை நாம நாள் முழுவதும் அசை போட்டு கொண்டே இருந்தோமே ஆனால் அது நம்மை ஞானத்திற்கு ஏதுவாக வழிநடத்தும். அதை விட்டுட்டு இந்தப்படியான காரியங்களுக்குள்ளார மூழ்கி போயிருக்கிறோமா? அதை நாம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளுமே இந்த மொபைல்னால அநேகமான காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, துன்மார்க்கமான ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறாங்க, பாவிலுடைய வழியில நிற்கிறவர்களாக இருக்கிறாங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படியான காரியங்கள் எல்லாமே அவங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொண்டிருக்கிறதுங்கிறத அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளணும், அதை நிதானிச்சு பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு நாம நேரா பார்த்து பழகிற மனிதர்களாக இருந்தாலும், நம்முடைய கைகள் இருக்கிற மொபைலா இருந்தாலும், அதையெல்லாம் நாம எந்த லிமிட்ல வச்சிருக்கோங்கிறத அறிந்து கொள்ளணும். இந்தப்படியான சாய்ஸஸ் எல்லாமே நமக்கு உலகத்துல அநேகமாக வைக்கப்பட்டிருக்கு. அதுல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுல தெளிவா இருக்கணும். மனிதனுடைய மூளைக்கு பாசிட்டிவான காரியங்களை காட்டிடும் நெகட்டிவான காரியங்கள் ஈஸியா அட்ராக்ட் ஆகும். ஏதேன் தோட்டத்தின் மத்தியில ஜீவ விருட்சத்தின் கனியோ இருந்திருக்கு, ஆண்டவர் விளக்கின கனியோ இருந்திருக்கு. ஆனா சர்ப்பம் தூண்டிவிட்ட போது அவர்களுடைய பார்வையோ விளக்கப்பட்ட கனியின் மேல விழுந்தது. அப்படியாக சில நேரங்கள்ல சிலர் சொல்வதுண்டு, நன்மையும் தீமையும் அறிந்து கொள்ள வேண்டாமா, அதனால எல்லாவற்றையும் பார்க்கிறோன்னு சொல்லி. ஆனா நம்முடைய மூளை எதை அதிகமாக கிரகித்துக் கொள்கிறதுங்கிறத அறிந்து கொள்ளாம இருக்கிறோம். அப்படியாக நம்ம அறியாம நமக்குள்ளார ஏற்படுத்தின பதிவுகளை கூட மாற்ற வல்லமை உள்ளது நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளே. அவருடைய வசனம் ஜீவனும் ஆவியுமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அதையே தியானிப்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நேரடியாக நாங்க பழகிற மனிதர்களிடத்திலேயோ இல்ல எங்க கைகள் இருக்கிற மொபைல்கள் மூலமாகவோ நாங்க துன்மார்க்கமான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாகவோ, பாவிகளுடைய வழியில நிற்கிறவர்களாகவோ, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்கிறவர்களாகவோ இருக்கக்கூடாது தகப்பனே. எங்களை ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிற உம்முடைய வார்த்தைகள் மேல பிரியமாக இருந்து அதையே இரவும் பகலும் தியானிக்கணும் தகப்பனே. அனுதினமும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற மன்னாவை அந்த நாள் முழுவதும் அசை போட்டு அதிலிருந்து நாங்கள்
அறிந்து கொண்டு நடக்க வேண்டிய வழிகளை கற்றுக்கொள்ளணும் தகப்பனே. அதை விட்டு இந்த உலகத்தின் போக்குல இழுக்கிற எல்லா காரியங்களையும் நாங்க தவிர்த்து வெளியே வர தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. அந்தபடியாக ஜீவனுக்கு ஏதுவான பாதையில நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.